துரியோதனை திரும்பி போனான், பீஷ்மர்கிட்ட போய் சொன்னா, பார் சூப்பரா நாள் குறிச்சுன்னு வந்துட்டேன், அமாவாசை பகல் 12 மணி 4 அடி பட்டத்து யானை நகர்த்தினா வெற்றி. பீஷ்மர் கேட்டார், அமாவாசை என்னைக்குன்னு கேட்டுன்னு வந்தியான்னார். இவன் ஓ அமாவாசை என்னைக்குன்னு கேட்கலையா, சரி பீஷ்மர் நீங்க சொல்லுங்க அமாவாசை என்னைக்குன்னா. பீஷ்மர் சொன்னார், இன்னில இருந்து 2 நாள்ல அமாவாசை வருது. துரியோதனம் பார்த்தான், 48 ஹவர்ஸ் தான் இருக்கு. இப்பவே குருக்ஷேத்திரம் போனான், பட்டத்து யானையை கொண்டு வந்து நிறுத்தினான், யானை பாகனை பக்கத்திலேயே உட்கார வச்சான். துபார் இப்பல இருந்தே நீ தயாரா இருக்கணும், நான் திடீர்னு வந்து கிளம்புமே உடனே கிளம்பிடணும். ஏன்னா திடீர்னு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு 12 மணிக்கு யானை எங்க பாகன் எங்க என்னால தேடலாம் முடியாது. கரெக்டா இப்பல இருந்து இங்கேயே இருக்கணும், உனக்கு உணவு இங்கேயே வரும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இங்கேயே தான், சொல்லும் போது கரெக்டா நீ வந்து யானையை நகர்த்திடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டான். இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணா, இதுக்கு மறுநாள் சதுர்தசி, அதுக்கு மறுநாள் தான் அமாவாசை, அமாவாசைக்கு முந்தைய நாள் சதுர்தசி. கிருஷ்ணன் நேரா யமுனை கரையில போய் உட்காந்து அமாவாசை தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். துரியோதனை இந்த யானை எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வந்தான். ஏய் கிருஷ்ணா அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கான், இன்னைக்குதான் அமாவாசை, இவனுக்கு குழப்பமா போச்சு. ஐயோ அவனுக்கு ஒரு சந்தேகம், இந்த பீஷ்மர் எப்போதுமே பாண்டவ பட்சபாதி, இவர் நம்ம பக்கம் இருந்துட்டு பாண்டவர்களுக்கு சேம் சைட் கோல் போடுவார்னு சந்தேகப்பட்டான். அது மட்டும் இல்ல, அங்க பார்த்தா தேவர்கள்லாம் அவர்களே கொஞ்சம் குழம்பி போயிட்டாலாம். இது என்னடா அது, கிருஷ்ணன் சதுர்தசி அன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்றானேன்னு சூரியன் சந்திரன் இந்திரன் எல்லா தேவர்களும் கிருஷ்ணன்ட்ட வந்தா, கிருஷ்ணா என்ன இன்னைக்கே அமாவாசை தர்ப்பணம் பண்றியன்னு கேட்டா, சூரியனும் சந்திரனும் என்றைக்கு எதிரெதிரில நேர்கோட்டுல வராளோ அன்னைக்கு அமாவாசை, இதோ என்னை விசாரிக்க இதோ சூரிய தேவன் இதோ சந்திரதேவன் எதிரெதிரில நேர்கோட்டுல வந்துட்டு இன்னைக்குதான் அமாவாசை, போயிட்டு வாங்கட்டான். அவளு போயிட்டா. துரியோதனம் பார்த்தான், இல்ல இல்ல இது கன்ஃபார்ம் பண்ணிட்டே ஆகணும், எனக்கு பீஷ்மர் மேல டவுட்டா இருக்கு. ஏ கிருஷ்ணா என்ன இப்ப தர்ப்பணம் பண்றியன்னா. கிருஷ்ணன் சொன்னாப்பா, தர்ப்பணம்னா 12 மணிக்கு தான்டா பண்ணணும், நான் சரியா தான் பண்றேன்னா. துரியோதன சொன்னா, நான் டயத்தை கேட்கல, நாளைக்கு தானே அமாவாசை. கிருஷ்ணன் சொன்னா, யார் சொன்னது, இன்னைக்குதான் அமாவாசை, தேவர்களே வந்து சொல்லிட்டு போயிட்டா இன்னைக்குதான். ஐயோ பட்டத்து யானையை நகர்த்துறான்னா. யானைப்பாக பட்டத்து யானையை நகர்த்திட்டான். சத்தம் கேட்டு பீஷ்மர் வந்தார். டே முட்டாள் துரியோதனா, அறிவு இருக்கடா உனக்கு, நாளைக்குதான் அமாவாசை, இன்னைக்கு சதுர்தசி, ஏன்டா யானையை நகர்த்தின. ஏய் பாண்டவ பட்சபாதி, தாத்தா என்கிட்ட கதை விடாத, இன்னைக்கு கிருஷ்ணன் தர்ப்பணம் பண்றான், இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு அமாவாசைன்னா நாளைக்கு பாட்டி முகம் பிரதம, நாளைக்கு யானை நகர்த்தி நான் தோத்து போகணும் தானே உனக்கு ஆசை. நான் அதுக்கெல்லாம் மசிய மாட்டேன். கிருஷ்ணன் தர்ப்பணம் பண்றான் பாரு. கிருஷ்ணன் தர்ப்பணமா, யாருக்குடா தர்ப்பணம் பண்றான். கிருஷ்ணனுடைய அப்பா வசுதேவர் குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கார், கிருஷ்ணன் தர்ப்பணம் பண்றான்னு நம்பி நீ யானையை நகர்த்தினியே, யாருக்குடா. ஓ ஆமா இல்ல, துரியோதனை சொல்றான், யோசிக்கவே இல்லையே. ஓடினான் துரியோதனை, கிருஷ்ணா யாருக்குடா தர்ப்பணம் பண்ணன்னு கேட்டான். உனக்கு தாண்டான்ட்டான். எப்படியும் நீ யுத்தத்துல போக போற, அட்வான்ஸா ஒரு தர்ப்பணத்தை பண்ணி வச்சிருவோன்னு உனக்கு சேர்த்து பண்ணிட்டேன் போச்சா. அப்போ பகவான் நம்ம பக்கம் இருக்கான்னா, நாள் கோள் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், போரையும் தொடக்கி வச்சு கொடுத்தான் கண்ணபிரான். இதுதான் 6வது அனுகிரகம்.